வந்தாலோ அவர்களுக்கு வரவேற்று அவர்களுக்கு சலாம் சொல்லி உள்ளே அழைத்து சென்று அமர வைத்து அவர்களுக்கு தண்ணீர் உணவு இவைகள் எல்லாம் கொடுத்து அனுப்புவது வழக்கம். இந்த அடிப்படையில் நம்முடைய குர்ஆன் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் வரவேற்பை வழங்குவதும் அவர்களை சந்தைப்படுத்துவதும் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். இன்று போது கேட்ட வசனத்தில் எல்லாத்தெல்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி என்றால் சொர்க்கவாசிகளை எல்லாம் அழைத்து வரப்படுகிறது. சொர்க்கத்துக்கு போகிறார்கள். கூட்டமாக சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்க வாசிகளை வருவதற்கு முன்பதாகவே ஆகுவார்கள். சொர்க்கத்தின் வாசல் திறந்ததற்கு நிறைய வருவார்கள். நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வோம்? கதை பூட்டி என்ன செய்வோம்? கதை வெளியே பார்த்து இங்கே காணவே வரட்டாங்க. விருந்தாளி ஒரு நேரம் சார் எங்கே இப்போ டெலிஃபோன் கேட்டு வந்து 10 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி கதவை திறந்து வைத்துக் கொண்டு வரவேற்கிறோம் அல்லவா? இதை அல்லாஹ் தரப்புறனை சொல்லிக் கொடுக்கிறார். சொர்க்கவாசிகளை உள்ளே வரவேற்கிற பொழுது கதவை திறந்த நிலையை வைத்து வரவேற்கிறோம். வா இருக்கிறது வா என்ற எழுந்து அந்த வாசலை தொடர்ந்த நிலையில் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். உள்ளே சும்மா வர்றதில்லை. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே இருக்கின்ற வானவர்களின் மடங்குகள் சலாம் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாம் அலைக்கும் உள்ளே வாருங்கள். மகிழ்ச்சிகரமாக அல்லாஹ்வுடைய சாமி கிடைக்கும் அமைதி கிடைக்கும். உள்ளே வாருங்கள் என்று அவர்களை வரவேற்கிறார் சொர்க்கவாசி. இப்படி நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய இடத்திற்கு வரவேற்று உள்ளே அழைத்து செல்வது யாருடைய கலாச்சாரம் அல்ல, குர்ஆன் சொல்லிக் கொடுக்கின்ற உயர்ந்த பாடம். விருந்தினர்களை உபசரிப்பது அருமை செல்லதாக சந்திய வழிமுறை. விருந்தினர்கள் வந்தால் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு உணவு அல்லது குடிக்கக்கூடிய எது விருப்பமாக இருக்கிறதோ, அதாவது மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விருந்தினர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு நாம் சாப்பிட வேண்டும். இங்கே நம்முடைய